ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எமினன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 4க்கான ஆர்டிஐ காப்பீஸ். இந்த ஆன்சர் காப்பி பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் காப்பி. இது நான் எழுதின என்னுடைய ஆன்சர் காப்பி தான். ஸோ நான் என்ன ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும், இன்ஸ்டியூட்டோடைய சஜஸ்டட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கு அவங்க எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஸ்டெப் வைஸ் மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் குரூப் 3 படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குரூப் 3க்கான ஆர்டிஐ காப்பீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது குரூப் 4க்கான ஆன்சர் காப்பி தான். ஸோ குரூப் 4 அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு எலக்டிவ் பேப்பரும் இன்க்ளூட் ஆகிருக்கும், பேப்பர் நம்பர் 20. ஸோ இந்த பேப்பர் நம்பர் 20ல் நான் செலக்ட் பண்ணியிருந்தது பேப்பர் 20A. அதுக்கான ஆர்டிஐ காப்பி தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் நம்பர் 17, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். இதில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் 60. ஸோ இதில் கொஸ்டின் வைஸ் நான் என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சம்மரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 60. ஸோ எல்லா பேப்பர்லேயுமே ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல எம்சிக்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர்லேயும் செக்ஷன் ஏ எம்சிக்யூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்சிக்யூவில் இந்த காஸ்ட் ஆடிட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 10 எம்சிக்யூ டேரெக்டான கொஸ்டினாகவும், லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5 எம்சிக்யூ ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1A இந்த டேரக்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரீசன், அதாவது ஜஸ்டிஃபிகேஷனும் சேர்த்தே நான் எழுதிட்டு வந்திருக்கேன். பட் இது எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்டிருக்கிறது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ரீசனோ ஜஸ்டிஃபிகேஷனோ எழுதணும் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படின்னு அவங்க எங்கேயும் கொடுக்கல. இது ப்ரீவியஸ் சிலபஸ், அதாவது 2016 சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷனுக்கு ஒரு மார்க்கும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு மார்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளியராக அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ரீசன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த இடத்துல ஒரு சேஃபர் சைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல ரீசனையும் சேர்த்து எழுதியிருக்கேன். பட் இது எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ கரெக்டான கொஸ்டின், அதாவது கரெக்டான ஆன்சர் எல்லாத்துக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஸோ ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 0 மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 டேரக்ட் எம்சிக்யூ முடிச்சுட்டு அடுத்து கொஸ்டின் 1B இது கேஸ் ஸ்டடி பேஸ்ட் எம்சிக்யூ. ஸோ இதுலேயும் கரெக்டான கொஸ்டின் எல்லாத்துக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தப்பான கொஸ்டினுக்கு மார்க்ஸ் 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்சிக்யூ முடிச்சதுக்கப்புறமா டெஸ்கிரிப்டிவ் பார்ட்டுக்கு போவோம். ஸோ டெஸ்கிரிப்டிவ் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் ஆடிட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த சம் அப்படிங்கிறது 1 or 2 சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சம்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தியரி கொஸ்டினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 4A சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 4Aக்கான கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 4Aல அவங்க கேட்டிருக்கிறது calculate the value of closing stock average cost மெத்தட் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் இதே மாடல் சம் அப்படியே இருக்குது. இதில் ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஆன்சர் வந்து ஃபுல் டேபிள் போட்டு ஃபுல் ஆன்சர் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்கிறது ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஃபைனல் ஆன்சர் சேஞ்ச் ஆகிருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் எனக்கு 304,820 வந்திருக்கு. பட் ஃபைனலாக சஜஸ்டட் ஆன்சரில் அவங்க கொடுத்துருக்கிறது 304,833 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ரா மெட்டீரியல் கன்சியூம்டும் 1639,567 இது வந்து சஜஸ்டட் ஆன்சர். எனக்கு வந்து வேறு ஆன்சர் வந்திருக்கு, லாஸ்ட்டாக 493 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ 2 ஆன்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் கொடுக்கல. ஸ்டெப் 2க்கு மார்க்ஸ் எதுவும் அலாட் பண்ணல. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ எனக்கு தப்பாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 17,500 தான் கரெக்டான வேல்யூ. இதை போட்டு தான் நான் பண்ணியிருக்கணும். பட் லாஸ்ட்டு மினிட்ல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால இந்த இடத்துல நான் ஆன்சரை சேஞ்ச் பண்ணி இதையும் மாற்றிட்டதுனால இதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாமே லாஸ்ட்டாக ஆன்சர் மாறி இருக்குது. ஸோ ஆன்சரும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மார்க்ஸ் கிடைக்கல. எது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கான மார்க்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சம் தான் ஃபுல் நமக்கு தெரியும் அப்படின்னாலும் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆனதுனால இந்த இடத்துல எனக்கு 5 மார்க்ஸ் கிட்ட மிஸ் ஆகிருக்கு.
ஸோ 4A கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 4Aக்கே சில நோட் வந்து நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்லாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். டிமெரிட் சார்ஜஸ் நாட் இன்க்ளூடபிள் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். ஸோ இந்த நோட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பு அப்படிங்கிறதுனால அவங்க இந்த நோட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ராங் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. மேலே வந்து எது வரைக்கும் கரெக்டோ அதுக்கான ஸ்டெப் மார்க் 2 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4B. இதுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் கேபிட்டிவ் கன்சம்ஷன் ரூல் 30 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் படி அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அசஸபிள் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 90,05,000, அசஸபிள் வேல்யூ 99,05,500. நானும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு ஸ்டெப் வைஸ் தனித்தனியாக மார்க் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அலாட் பண்ணல. ஃபைனலாக வந்திருக்கிற ஆன்சருக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டெப் 2க்கு 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அவங்க லாஸ்ட்டாக நான் கன்க்ளூட் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளவு, அசஸபிள் வேல்யூ இவ்வளவு அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்ணி எழுதணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது நோட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ஏதோ ஒரு ஸ்டெப் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸ்டெப் 2க்கு மட்டும் 0 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டெப் 1க்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனல் ஆன்சர் ரைட்டு தான். இந்த இடத்துல 9005 கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் அது வந்து இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் மேலே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கீழே அசஸபிள் வேல்யூமே வந்து அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நானும் எழுதியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு நோட்டோ இல்லைன்னா ஃபைனல் கன்க்ளூஷனோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மார்க்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 5A. 5Aவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீகன்சிலியேஷன் கொஸ்டின். இது ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ப்ராஃபிட் அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். இதுக்கு சஜஸ்டட் ஆன்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ஆன்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அஸ் பர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ப்ராஃபிட் அஸ் பர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எடுத்தாச்சு. இதில் லாஸ் அண்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ சஜஸ்டட் ஆன்சர்லேயும் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாலண்டரி காம்பன்சேஷன் VRS வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டொனேஷன் பெய்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே ரைட்டு தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ண வேண்டியதில் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கிளைம் அதையும் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஃப்ரம் ரீட்டெயில் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம், அடுத்து டிஃபரன்ஸ் இன் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் இன் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நெட்டாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஸோ அதை மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக ப்ராஃபிட் அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 39,06,80 வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சரும் அதே தான், 39,06,80. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாகவும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப் 1க்கு 4 மார்க்ஸும் ஸ்டெப் 2க்கு 3 மார்க்ஸும் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேபி ஸ்டெப் 1 அப்படிங்கிறது இங்கே லெஸ்ஸில் இருக்கிற அமௌண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இதில் 4 ஸ்டெப் இருக்குது. அதே மாதிரி ஆடில் 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ இதுக்கு 3 மார்க்ஸும் அதுக்கு 4 மார்க்ஸுமா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5B. இதில் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் நீட் ஃபார் ஃபாரன்சிக் ஆடிட்டும் ஃபாரன்சிக் ஆடிட் ப்ரொசீஜர்ஸும். ஸோ இதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ஆடிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி வரும்போது ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் மெயின்டைன் பண்ணணும், சயின்டிஃபிக் அப்ரோச் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராட் ட்ரையாங்கிள் சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு ஆன்சர் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி தான் நான் இந்த இடத்துல ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது ஸோ ஜென்ரலாக இது கரெக்டாக இருக்கலாம். பட் அவங்க கீ ஆன்சராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் கரெக்டாக எழுதலை அப்படிங்கிறதுனால இந்த பார்ட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற பார்ட் வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் லெட்டர் அக்செப்ட் பண்ணணும், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை பற்றி எக்ஸாமின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் ஜென்ரலாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். பட் வந்து அவங்க கொடுத்துருக்கிற இந்த கீ ஆன்சர் எதுவும் நான் அந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால அந்த கீவேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 7க்கு 3 மார்க்ஸ் இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7A.
7A அவங்க கேட்டிருக்கிறது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் அப்ரோச்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 அப்ரோச்சஸ் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். அரவுண்ட் த கம்ப்யூட்டர், த்ரூ த கம்ப்யூட்டர், வித் த கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு அரவுண்ட் த கம்ப்யூட்டர். ஸோ அரவுண்ட் த கம்ப்யூட்டரில் இந்த இடத்துல அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்கிறது புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஓரளவுக்கு நான் இங்கே பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நான் எழுதின பாயிண்ட்ஸுக்கு 3 மார்க்ஸ் ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது த்ரூ த கம்ப்யூட்டர், வித் த கம்ப்யூட்டர் நான் எழுதினதுக்கு டோட்டலாக 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 7க்கு 4 மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7B. இங்கே அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சினா என்ன, ஹவு டஸ் இட் ஒர்க் அண்ட் ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அலோகேட்டிவ் எஃபிஷியன்சினா என்ன அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் போத் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் பெனிஃபிட். ஸோ அதே தான் இங்கே ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் மார்க்கெட் வேர் போத் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் பெனிஃபிட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் நான் இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல ஸ்டெப் 2 அப்படிங்கிறது 0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சிக்கும் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சிக்கும் டிஃப்ரென்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கான பாயிண்ட் எதுவும் நான் பெருசாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரான்டையர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். பட் இந்த இடத்துல ஆன்சரில் அவங்க எதிர்பார்த்தது இந்த ஆன்சர் ஃபுல்லாக அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை, என்னோடய ஆன்சரில் அது ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல 0 மார்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும். ஸோ டோட்டலாக 7Bயில் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8A. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கொஞ்சம் புதுசாக கேட்டிருந்தாங்க. பட் கொஸ்டினில் அவங்க வந்து அடிக்வசி ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்ததுனால எனக்கு வந்து அந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது காசோ ஃப்ரேம் ஒர்க் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல தோணுனதுனால நான் காசோ ஃப்ரேம் ஒர்க் பற்றி எழுதியிருக்கேன். ஸோ அந்த 5 காம்பனன்ட்ஸை வச்சு நான் இந்த இடத்துல ஆன்சர் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். பட் ஆன்சரில் அவங்க வந்து ஜென்ரலாக ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 பாயிண்ட்ஸ் தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. பட் ஓரளவுக்கு அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8B. இந்த கொஸ்டின் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆடிட் பற்றி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் வந்து ஆடிட் ப்ரொசீஜர் ஃபார் ஆடிட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ SHGக்கான ஆடிட் ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு SHGனா என்ன அப்படிங்கிறத பற்றி புக்கில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரோவுமே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி நான் பெருசாக மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தவிர ஆடிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செக் ரிவ்யூ எழுதணும். ஸோ ஆன்சர்லேயும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிவ்யூ. இங்கே ஆன்சரில் அதுக்குள்ளே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பண்ணணும், குரூப் லெவல் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் கேஷ் புக். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறது பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ணணும், கேஷ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்டில் ஒரு ஜென்ரல் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெம்பருடைய பாஸ்புக்கையும் குரூப் லெவல் ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டையுமே வந்து ஒரு ஜென்ரல் ரிவ்யூ பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் என்ட்ரிஸ்லாம் கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ அந்த கிராஸ் செக் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற வேர்டு தான் இந்த இடத்துல கிராஸ் வெரிஃபை பண்ணணும், பேலன்ஸ் இந்த புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்டில் வந்து ஃபீல்டு பேலன்ஸ் ஷீட் அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல்டு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ ஆன்சரில் அவங்களும் ஃபீல்டு பேலன்ஸ் ஷீட்கான ஃபார்மேட் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த பாயிண்டில் ப்ரைவேட் மீட்டிங் வித் மெம்பர்ஸ் பண்ணணும். ஸோ 25% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் கூட ப்ரைவேட் இன்டர்வியூ பண்ணணும் ஆடிட்டர். ஸோ அதே தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் அந்த இடத்துல ஷார்ட்டான ஆன்சர் முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது மீட்டிங் வித் ஆல் த மெம்பர்ஸ். ஸோ இங்கே நான் ஆல் த மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது SHG குரூப்போட மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது சீரியஸான இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்டையர் குரூப்போடையும் அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்க. ஸோ அதை தான் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். ஏதாவது சீரியஸ் இஷ்யூ வந்தது அப்படின்னு சொன்னால் அர்ஜென்ட் மீட்டிங் வித் ஆல் த மெம்பர்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது லாஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆடிட்டர் MFIக்கும்
பேங்க்குக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ இங்கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அலாங் வித் சம்மரி ரிப்போர்ட் எம்எஃப்ஐக்கும் பேங்க்குக்கும் டு ஆல் குரூப் மெம்பர்ஸ். இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறத விட நான் குரூப் மெம்பர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக எல்லா ஆன்சரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 0+3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இங்கே மேலே வந்து எஸ்ஹெச்ஜிக்கான அந்த ஜென்ரல் மீனிங்கை பற்றி நான் இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் ஆன்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எஸ்ஹெச்ஜியை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் இங்கே கொடுக்காததுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 0 அப்படின்னு கொடுத்துட்டு பேலன்ஸ் நான் எழுதினதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3A. 3Aல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கேஎம்பியாவோ இல்லைன்னா இண்டிபெண்ட் டைரக்டராகவோ அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேஎம்பியா அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு செக்ஷன் 203ல் கேஎம்பி அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. கேஎம்பி அப்படின்னு சொன்னால் மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ, மேனேஜர் இல்லைனா WTD, கம்பெனி செக்ரட்டரி, CFO. ஸோ இது எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிட்டு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால அவங்க கேஎம்பியாக அப்பாயிண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ செக்ஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியாது அப்படிங்கிறதுனால கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கேஎம்பியில் அதே மாதிரி மேனேஜர், CEO, கம்பெனி செக்ரட்டரி, CFO. ஸோ இதில் யாராக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டை கேஎம்பியாக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஸ்டினில் அப்பாயிண்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால அது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துட்டு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணலாம் கேஎம்பியா அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு லிஸ்டட் கம்பெனி எல்லாருக்கும் அட்லீஸ்ட் 1/3 இண்டிபெண்ட் டைரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சர்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1/3 லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிக்கு இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் டைரக்டருக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அதெல்லாம் இருக்கணும். அது எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த இடத்துல ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேக்ஸில் இருக்கலாம், லா, எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் நான் சில இது போட்டிருக்கேன். பட் எக்ஸாக்டாக அந்த ஃபீல்ட்ஸ் எதுவும் இங்கே கொடுத்துருக்கிறதோட அப்படியே அப்புறம் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகலை. பட் ஓரளவுக்கு இந்த ஒரு சில ஃபீல்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக காஸ்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இண்டிபெண்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கணும். ஸோ அதே தான் நானும் இங்கே பண்ணியிருக்கேன். காஸ்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு இங்கே மேலே சொல்லியிருக்கிற ஃபீல்ட்ஸில் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இண்டிபெண்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மேலே சொன்ன மாதிரி இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால எஸ் அப்படிங்கிற ஆன்சரை ஃபைனலாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2+3 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் அந்த ஃபீல்ட்ஸில் சில ஃபீல்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறதுனாலையோ இல்லைனா மேலே அந்த மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர், ஸோ அந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஒரு 2 மார்க்ஸ் அவங்க கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3B. 3Bயில் XBRL ஃபார்மேட்டில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு வரேன். ஸோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை டாக்ஸானமியோட மேப் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இங்கேயும் அதே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேப்பிங் இண்டிவிஜுவல் காஸ்ட் எலமெண்ட்ஸ் டு காஸ்டிங் டாக்ஸானமி. அடுத்தது பாப்புலேட்டிங் த டேட்டா டு த சாஃப்ட்வேர் ஆர் ஃபைலிங் டு. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்டில் இன்ஸ்டன்ஸ் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்டில் XBRL வேலிடேஷன் டூல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பட் அந்த இடத்துல நான் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் டாக்குமெண்ட்டை வேலிடேட் பண்ணணும். ஸோ வேலிடேஷன் டூவில்
டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா ப்ரீ ஸ்க்ரூட்டினி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரீ ஸ்க்ரூட்டினி. அடுத்தது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றிட்டு டேட்டா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ நான் அதே பாயிண்ட் எழுதியிருக்கேன், கன்வெர்ட் த டாக்குமெண்ட் இன்டூ ஹியூமன் ரீடபிள் PDF ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபைனலாக இந்த வேலிடேட்டட் இன்ஸ்டன்ஸ் டாக்குமெண்ட்டை MCA போர்ட்டலில் இஃபார்மோட அட்டாச் பண்ணி ஃபைல் பண்ணணும். ஸோ இதோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு கொடுத்துருக்கிற மார்க்ஸ் 4.5 மார்க்ஸ். ஸோ காஸ்ட் ஆடிட்கான ஆன்சர் காப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு 7க்கு 4.5 மார்க்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் சில கொஸ்டினில் நான் அக்யூரேட்டான அதே கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் தான் நாங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசனபிளாக ஒரு மார்க் அவங்க அலாட் பண்ண தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சம் அப்படின்னு எடுத்தோம்னாலும் அதுலேயும் ஏதாவது ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தாலும் ஏதாவது ஸ்டெப் மிஸ் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கான மார்க்ஸ் அவங்க ரெடியூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இதை தவிர நான் பண்ண ஒரு மிஸ்டேக்குமே நான் காமிச்சிருந்தேன். ஒரு சின்ன அவசரத்தினால நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல மாற்றி பண்ணதுனால பின்னாடி வரக்கூடிய எல்லா ஆன்சருமே அதனால சேஞ்ச் ஆகி எனக்கு 5 மார்க்ஸ் கிட்ட மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சேன். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணி அதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. ஸோ பேப்பர் 17 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேப்பர் நம்பர் 18 CFR. செக்ஷன் A MCQ 30 மார்க்ஸ் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் ரீசனும் ஜஸ்டிஃபிகேஷனும் எழுதலை இந்த பேப்பருக்கு. லாஸ்ட்டு பேப்பர் 17ல் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இந்த பர்டிகுலர் பேப்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பர் நான் ரீடிங் டைமில் ரீட் பண்ணும்போதே அது ரொம்ப லென்த்தியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த MCQக்கு ரீசன் எழுதி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ரீசன்ஸ் எதுவும் எழுதாமல் ஜஸ்ட்டு மெயின் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். பட் ரீசன் நான் எழுதலை அப்படின்னு சொன்னாலுமே ஆன்சர் ரைட்டாக இருக்கும்போது 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால் கொஸ்டினில் அவங்க சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கேட்டிருக்காங்களே தவிர இதுக்கு ரீசனோ ஜஸ்டிஃபிகேஷனோ நீங்கள் கொடுத்தா தான் 2 மார்க்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு கரெக்ட் ஆப்ஷன் இருந்தாலே போதும், அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஸோ தப்பான ஆன்சர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு 0 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டினுக்குமே நான் ரீசன் எழுதலை. ஒருவேளை டைம் இருந்தால் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப் விட்டு வச்சுருக்கேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல, அதனால நான் ரீசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமே விட்டுருக்கேன். ஸோ ரீசனும் மேண்டேட்ரி இல்லை அப்படிங்கிறதுனால மார்க்ஸ் எனக்கு எதுவும் இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகலை. எந்த கொஸ்டின்லாம் கரெக்டோ எல்லாத்துக்குமே ஆன்சருக்கு மார்க் கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் பார்ட். ஃபர்ஸ்ட் நான் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறது 3A. இங்கே இந்த கொஸ்டின் வந்து IndAS 113 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ஒரு மிஷினரி இருக்குது, அந்த மிஷினரியை 2 டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் மார்க்கெட்ஸில் சேல் பண்ணுறாங்க. மார்க்கெட் எக்ஸுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மார்க்கெட் ஒய்க்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஷினை சேல் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மார்க்கெட்டுக்குமே இந்த 3 டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 சீனரியோ கொடுக்குறாங்க. ஒன்று, மார்க்கெட் எக்ஸ் வந்து பிரின்சிபல் மார்க்கெட்டாக இருந்தால் அப்போது ஃபேர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா 2 மார்க்கெட்டுமே பிரின்சிபல் மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபேர் வேல்யூ ஆஃப் மிஷினரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு முதல்ல ஆன்சர் பார்க்க போகிறோம். மார்க்கெட் எக்ஸ் பிரின்சிபல் மார்க்கெட்டாக இருந்தால் ஃபேர் வேல்யூ அந்த மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அது மோஸ்ட் அட்வான்டேஜியஸாக இல்லை அப்படின்னு சொன்னாலும். ஸோ மார்க்கெட் எக்ஸ் பிரின்சிபல் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது ப்ரைஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். 24,000 ஆன்சர் வந்திருக்கு. இன்ஸ்டியூட் ஆன்சரில் பார்த்தோன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிரின்சிபல் மார்க்கெட்டாக இருக்கும்போது அந்த மார்க்கெட்டை வச்சு தான் ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஆஃப்டர் கன்சிடரிங் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ ப்ரைஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ 24,000. ஸோ இந்த பார்ட் கரெக்டு. ஸோ அதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் 1.
செகண்ட் ஸ்டெப்பில் 2 மார்க்கெட்டுமே பிரின்சிபல் மார்க்கெட்டாக இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 2மே பிரின்சிபல் மார்க்கெட்டாக இல்லாதப்போ நம்ம மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் மார்க்கெட் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபேர் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் மார்க்கெட் வச்சு கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சேல் பண்ணுறதுல நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எதில் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இது ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் நோட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கன்சிடர் பண்ணி ரியலைசபிள் வேல்யூ அப்படிங்கிற வேர்டு போட்டு நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இதில் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் ஒய், ஏன்னா சேல் தானே பண்ணுறாங்க. ஸோ ஹையர் அமௌண்ட் 22,000. ஸோ மார்க்கெட் ஒய் தான் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே சஜஸ்டட் ஆன்சர்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஒயில் தான் வந்து ஹையர் அமௌண்ட் கிடைக்குது. அதனால மார்க்கெட் ஒய்யை பேஸ் பண்ணி தான் ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபேர் வேல்யூக்கு நம்ம ப்ரைஸ் ரிசீவ்டு மைனஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் போடணும். ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு மைனஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ ஆன்சர் 23,000. ரெண்டு ஆன்சரும் மேட்ச் ஆகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்புக்கு 4 மார்க்ஸ். ஸோ ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால டோட்டலாக 7 மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3B. இந்த கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது குட்வில் வேல்யூ கேட்டிருக்காங்க. 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வச்சு. செகண்ட் பார்ட்டில் அசட் பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேட்டிருக்காங்க. ஸோ சஜஸ்டட் ஆன்சரில் அவங்க கொடுத்துருக்கிறது 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அல்டர்னேட்டிவாக 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ல் எது வந்தாலும் அவங்க மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல நான் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சிருக்கேன், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது ஏஎம்பி கண்டுபிடிக்கும்போது, அதாவது ஆவரேஜ் மெயின்டைனபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும்போது இந்த ஆன்சர் வந்ததுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம இந்த இடத்துல டேக்ஸும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டும் மைனஸ் பண்ணியிருக்கணும். பட் அது ரெண்டையும் நான் அந்த இடத்துல பண்ணாமல் விட்டுருக்கிறதுனால ஆன்சர் ஃபுல்லாகவே தப்பாக வந்திருக்கு எனக்கு. இது ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். இது நம்ம நிறையா தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி சம்ஸு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம இதுதான் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பேப்பர் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிற டென்ஷனில் இந்த இடத்துல நான் இது ரெண்டையும் பண்ணாமல் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனதுனால எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் ஃபுல்லாகவே தப்பாக வந்திருக்கு. ஸோ ஸ்டெப் 1ம் தப்பாக இருக்கிறதுனால 0. ஸோ இந்த குட்விலை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவும் தப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்டெப் 2லையும் மார்க்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7A. 7Aல கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது EVA கேட்டிருக்காங்க. ஸோ EVA கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து EBIT, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதிலேருந்து டேக்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோபேட் கிடைக்கும், அதாவது நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ அதை தான் நானும் இங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் கரெக்டு தான். பட் இதை நான் சால்வ் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த வேல்யூ எனக்கு 252 வந்திருக்கணும். அதாவது 1.5 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூ வந்திருக்கணும். பட் பேப்பர் லென்த்தி அப்படின்னு நான் சொன்ன அந்த ரீசன்னால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால இந்த இடத்துல கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் EBIT தப்பாக வந்திருக்கு. ஸோ EBIT தப்பாக வந்ததுனால அதை பேஸ் பண்ணி நோபேட் பண்ணும்போது அதுவும் தப்பாக வந்திருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து பேப்பர் 17லையுமே சொன்னேன். ஒரு ஸ்டெப் வந்து அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே அந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக் நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்டில் கரன்சி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு WACC வேணும். WACCக்கு ஈக்விட்டிக்கு காஸ்ட்டு, டெப்ட்டுக்கு காஸ்ட் ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ WACC கரெக்டாக வந்ததுக்கு இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. WACC கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த இடத்துல இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு நான் தப்பாக கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஹெல்டு பண்ணியிருக்கிற அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை மைனஸ் பண்ணியிருக்கணும். பட் இதை நான் மைனஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த கரன்சி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் தப்பாக வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சரும் தப்பாக வந்திருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே தப்பாக வந்ததுனால ஃபைனல் ஆன்சரும் தப்பாக வந்திருக்கு. ஸோ நான் கரெக்டாக பண்ணியிருக்கிற பார்ட், அதாவது WACC கண்டுபிடிச்ச பார்ட்டுக்கு மட்டும் 2 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7B. 7Bயில் அவங்க கேட்டிருக்கிறது ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க, ரூல் 8. பட் இங்கே நான் ஆன்சரில் அந்த ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறதையே கரெக்டாக கன்சிடர் பண்ணாமல்
ஜென்ரலான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஆன்சரில் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இன்ஸ்டியூட் ஆன்சரும் என் ஆன்சரும் மேட்ச் ஆகலை. ஏன்னா இது ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் நான் எழுதியிருக்கிறது ஜென்ரலாக சிஎஸ்ஆருக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதுனால ஆன்சர் இந்த இடத்துல தப்பாக இருக்குது. ஸோ எதுக்குமே மார்க்ஸ் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 6. இந்த கொஸ்டின் நம்பர் 6 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 14 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்ஸ்டியூட்டோட ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா 31,680 வரணும். பட் என்னுடைய டோட்டல் வந்து 31,705 வந்திருக்கு. ஸோ டோட்டல் தப்பாக இருக்குது. பட் ஃபைனல் ஆன்சருக்கு தப்பாக இருந்தாலும் எந்தெந்த இடத்துலலாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸ் கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கால்குலேஷன் குட்வில்கான கால்குலேஷன். நெட் அசெட் கண்டுபிடிச்சிருக்கேன், என்சிஐ கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு குட்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ குட்வில் வந்து 250 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ குட்வில் கண்டுபிடிச்சதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து நம்ம பிரித்தது இதெல்லாம் வந்து தப்பாக இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க்ஸ் கொடுக்கல. இங்கே எனக்கு ஒர்க்கிங் நோட்டுக்கு இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால நடுவில் பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கிங் நோட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இங்கே ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தப்பாக வந்திருந்ததுனால ஸோ என்சிஐயோட ஃபைனல் வேல்யூவும் தப்பாக தான் வந்திருக்கு. இங்கே அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தனியாக ஸ்டெப் மார்க்ஸ் எதுவும் அவங்க அலாட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல அதர் ஈக்விட்டி பேலன்ஸும் தப்பாக வந்திருக்கு. பட் இந்த இடத்துல குட்வில்ல இம்பேர்மெண்ட் லாஸ் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் 150. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து மேட்ச் ஆகுது ஆன்சரோட. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்கான பேலன்ஸும் மேட்ச் ஆகுது 5840. அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டல், கரண்ட் லயபிலிட்டிஸ், டிவிடெண்ட் பேபிள். ஸோ இந்த 3 பேலன்ஸும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத டிக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸும் மேட்ச் ஆகுறதுனால ஸோ இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் சேர்த்து ஒரு டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 2 + 3 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 14க்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு பேலன்ஸ் ஷீட் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அசெட் வேறு பேலன்ஸும் லயபிலிட்டிஸ்க்கு வேறு டோட்டலும் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் அதை டேலி பண்ணணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணல. ஜஸ்ட்டு என்ன வந்திருக்கோ அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரலை அப்படின்னு சொன்னாலும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8A. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஹவ் இஸ் இட் கான்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா என்ன அப்படிங்கிற மீனிங் நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. பட் இந்த இடத்துல அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் டைரெக்டாக இங்கே ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு போயிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் சிஏஜி கொடுத்த ஆடிட் ரிப்போர்ட்டை இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸாமைன் த அக்கௌண்ட்ஸ் டு எக்ஸாமைன் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சப்மிட்டட் பை சிஏஜி. ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் கரெக்ட்னஸ் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன், இது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பை பார்லிமெண்ட். இதில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபாலேருந்து எத்தனை பேர், லோக்சபாலேருந்து எத்தனை பேர் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சேர்மன் அப்படிங்கிறது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாயிண்டட் பை ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா நானும் எழுதியிருக்கேன். அடுத்து இது ஆப்போசிஷன்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, செலக்டட் ஃப்ரம் ஆப்போசிஷன். அடுத்தது மினிஸ்டர் மெம்பராக இருக்க முடியாது பிஏசியில். ஸோ எனி மினிஸ்டர் கேனாட் பிகம் மெம்பர். ஒருவேளை மெம்பர் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மெம்பராக இருக்கிறதுலேருந்து சீஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் அதே இது இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு 2.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ், பட் எனக்கு 2.5 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசன் மேலே நான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கான மீனிங் அப்படிங்கிறத தனியாக கொடுக்கல. ஆப்ஜெக்டிவ்ஸ்லையும் கரெக்டாக அந்த கீவேர்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொடுக்கல. நெக்ஸ்ட்டு 8B. இதில் ஜிஐஎஸ்ஏபியை பற்றி ஒரு ஷார்ட் நோட் கேட்டிருக்காங்க. ஜிஐஎஸ்ஏபியோடைய ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் நோட்டில் என்றைக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, August 12, 2002. ஸோ நானும் அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை கான்ஸ்டியூட் பண்ணுறது சிஏஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
பட் அதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஏஎஸ்ஏபி செட்டப் பண்ணுறதுக்கான டெசிஷன் யார் எடுத்தாங்க, அதாவது எதுக்காக எடுத்தாங்க, இதை எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றினா ஒரு சில டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நானும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது இது எதுக்காக கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்டல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ ஓரளவுக்கு அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஆன்சரோட மேட்ச் ஆன பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருந்தது ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு சஜஸ்டட் ஆன்சரில் அவங்க கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 16 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 16ம் நான் எழுதலை, ஜஸ்ட் ஒரு 5 தான் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினே 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மட்டும் நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான மார்க்ஸ் 2.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8C. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஃபைனல் ஆன்சரோட மேட்ச் ஆகலை. NCI 6500 வரணும், பட் எனக்கு இந்த இடத்துல 6667 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருக்கு. ஸோ தப்பாக இருக்கிறதுனால ஸ்டெப் 1க்கு 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ NCI தப்பாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு குட்விலும் தப்பாக தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டெப் 2க்கும் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 7700க்கு பதிலாக எனக்கு 7867 வந்திருக்கு. ஸோ அது தப்பாக இருக்குது. குட்வில் இம்பேர்மெண்ட்டும் எனக்கு வந்து 1155 வந்திருக்கு, பட் இந்த இடத்துல 1180 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4B. இந்த கொஸ்டின் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் 4 ஜர்னல் என்ட்ரியும் கம்பைன் பண்ணி நான் இந்த இடத்துல ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்லேருந்து 1,87,500 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லேருந்து 4 லேக்கும் கொண்டு வந்திருக்கேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் 1,87,500 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லேருந்து 4 லேக்கும் வந்திருக்கு. ஸோ ஆன்சரில் இங்கே 4 ஜர்னல் என்ட்ரியாக இருக்கிறத நான் ஒரே ஜர்னல் என்ட்ரியாக கம்பைன் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதியிருக்கேன். அடுத்த ஜர்னல் என்ட்ரியில் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் 4,50,000 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். பட் சஜஸ்டட் ஆன்சரில் இது 2 என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 50,000க்கு ஒரு என்ட்ரியும் 4 லேக்குக்கு ஒரு என்ட்ரியுமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிபென்ச்சர்ஸ் டு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. 2,50,000 டிபென்ச்சர் டு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது டைரக்டர்ஸோடைய லோன் வெய்வ் ஆஃப் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அதுக்கு 3 லேக் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட். ஸோ இதே என்ட்ரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, டைரக்டர்ஸ் லோன் டு கேபிட்டல் ரிடக்ஷன் 3 லேக். அதுக்கு அடுத்த என்ட்ரியில் ஸ்டாக்குக்கும் ப்ரொவிஷனுக்கும் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணதுக்கு தனியாக ஒரு என்ட்ரியும் மற்ற அசட்ஸுக்கு தனியாக ஒரு என்ட்ரியும் நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். பட் ஆன்சரில் எல்லாத்தையுமே வந்து ஒரே என்ட்ரியாக அவங்க கன்சிடர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரியிலேருந்து ப்ரொவிஷனையும் இன்வென்ட்ரிஸையும் மட்டும் தனியாக ஒரு என்ட்ரியாக போட்டுட்டு பேலன்ஸை நான் இன்னொரு என்ட்ரியாக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை கேபிட்டல் ரிசர்வுக்கு கொண்டு போவோம். ஸோ அந்த கேபிட்டல் ரிசர்வுக்கு கொண்டு போகிற அமௌண்ட் 1 லேக். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 லேக் கரெக்டு தான். பட் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி மேலே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நான் டீட்டெயிலாக கொடுக்காததுனால இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4A ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பேப்பர் ரொம்பவே லென்த்தியாக இருந்ததுனால எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே தப்பாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு மார்க்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ 4Aக்கு 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பேப்பர் 18க்கான RTI காப்பி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ மேலே நான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்ன மாதிரி சில ஸ்டெப்ஸ் நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் 14 மார்க் கொஸ்டின் எழுதியிருக்கும் போது அதில் எந்த ஸ்டெப்ஸ் கரெக்டோ அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MCQக்கு நான் இந்த பேப்பரில் ரீசன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க்ஸ் கரெக்டாக இருந்தால் கொடுத்துருக்காங்க.
ஸோ சிஎஃப்ஆர்க்கான ஆன்சர் காப்பி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேப்பர் நம்பர் 19 இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த பேப்பரில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் 62. ஸோ செக்ஷன் ஏல எம்சிக்யூ கரெக்டான கொஸ்டின்லாம் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இதுலேயுமே நான் சில கொஸ்டினுக்கு ரீசன்ஸ் எழுதாமல் விட்டுருக்கேன். அந்த இடத்துலையுமே 2 மார்க்ஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5A. இந்த கொஸ்டினில் குட்ஸ் ரிமூவ் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க, டெலிவர் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கிரெடிட் ஆன டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டேட் கொடுத்துட்டாங்க. புக்ஸில் என்ட்ரி போட்ட டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டேட்டுமே கொடுத்ததுக்கப்புறமா டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைம் ஆஃப் சப்ளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் இது. ஸோ சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு என்ன ப்ரொவிஷனோ அதை எழுத போகிறோம். ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட், இல்லைனா இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் டேட்டு, இல்லைனா லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வாய்ஸ் ஷுட் ஹேவ் பீன் இஷ்யூ விச் எவர் இஸ் இயர்லியர். ஸோ இந்த ப்ரொவிஷனை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இங்கேயுமே ஆன்சரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷனை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹவவர் சிபிஐசி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ரெலவெண்ட்டாக இருக்காது டைம் ஆஃப் சப்ளைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ரெலவெண்ட் கிடையாது டைம் ஆஃப் சப்ளைக்கு. ஸோ டைம் ஆஃப் சப்ளை முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் எழுதணும். ஸோ இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்வால்விங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் டெலிவரி அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல தப்பாக எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எப்போ இஷ்யூ பண்ணணும்னா பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸ். மூமெண்ட் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இன்வால்வ்ஸ் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொன்னால் ரிமூவல் ஆஃப் குட்ஸ் டைமில் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். எனி அதர் கேஸில் தான் டெலிவரி ஆஃப் குட்ஸ் நம்ம எடுக்கணும். பட் இந்த இடத்துல நான் அதை எழுதலை. டெலிவரி ஆஃப் குட்ஸ் டைமில் தான் நம்ம இஷ்யூ பண்ணணும் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவிஷனையே தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஆன்சர் கன்க்ளூட் பண்ணும்போது ஆன்சருமே தப்பாக வந்திருக்கு. ஸோ டைம் ஆஃப் சப்ளை April 15 அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலாக டைம் ஆஃப் சப்ளை April 9 தான் வரணும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் தப்பாக இருக்கிறதுனால மேலே நான் எழுதின இந்த ப்ரொவிஷன் இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஒரு 3 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருக்கிறதுனால செகண்ட் ஸ்டெப்புக்கு 0 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் 5B. இந்த கொஸ்டின் வந்து மணி சேஞ்சர் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் சப்ளை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் என்ன, அந்த கண்டிஷன் அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரூல் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ரூல் 32(2)B. ஸோ இந்த ரூலை அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரூல் 32ல் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் 2 ஆப்ஷன் இருந்தாலும் 32(2)B அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்ததுனால அவங்க செகண்ட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படிங்கிறதுக்கான டேபிளை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு, செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு, இந்த தேர்டு பாயிண்ட் தப்பு. இந்த இடத்துல 5500 + 0.1% அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கணும். ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், 5500 + 0.1% ஆர் 60,000 whichever is lower. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ராங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் கேஸுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆன்சர் 250 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்சர் 250 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் மேட்ச் ஆகிறதுனால இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் கேஸ்க்கு இதுக்கான ஆன்சர் 1380 எனக்கு வந்திருக்கு. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரும் 1380 தான். ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்புக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் அவுட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல நான் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அது தப்பாக இருக்கிறதுனால இங்கே மேலே ஸ்டெப் 1க்கு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷால் நாட் பி வித்ட்ரான் டியூரிங் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். ஸோ இதுதான் ஆன்சரில் இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் நான் எழுதாததுனால எனக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 2 + 2 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3A. ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு 5 கேசஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 சப்ளைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஜிஎஸ்டி லயபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்குமே நெசசரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சஜஸ்டட் ஆன்சரில் டேரெக்டாக டேக்ஸ் லயபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் வேல்யூ ஆஃப் சப்ளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்கேன்.
ஸோ லோடிங் அன்லோடிங் பேக்கிங் வேர்ஹவுசிங் ஆஃப் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் சப்ளைல ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் டு ஃபாரின் டிப்ளமேட்டிக் மிஷன். ஸோ இது வந்து இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் ஜிஎஸ்டி லைபிலிட்டி அப்படிங்கிறது இந்த 2 ஐட்டமுக்கும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமா எனக்கு 1.5 மார்க்ஸும் 1 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர்சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது ஆர்சிஎம்மில் வராது. ஸோ இந்த இடத்துல மார்க்ஸ் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல டேக்ஸ் போட்டிருக்கணும். ஸோ அதுவுமே போடாமல் விட்டுருக்கேன். ஸோ நான் எது கரெக்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கான மார்க்ஸ் 2.5 மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சி கீழே எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த 2 பாயிண்ட் கரெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஜிஎஸ்டி பேயபிளில் 1800 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஸோ இது தவிர பேலன்ஸ் இருக்கிற 5850 அப்படிங்கிறது இந்த 2 அமௌண்ட்டுக்குமானது. ஸோ இதுக்கு அவங்க 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒவ்வொரு ஐட்டமுக்குமே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே 1 by 1 எழுதியிருக்கேன். ஸோ மேலே அதுக்கும் சேர்த்து தான் இந்த இடத்துல 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 4.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 3B. இங்கே வந்து நெட் டேக்ஸ் எவ்வளோ நம்ம கேஷில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிலேட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அவுட்புட் டேக்ஸ் பேபிள் அதுலேருந்து ஐடிசி மைனஸ் பண்ணிவிட்டு நெட் டேக்ஸ் பேபிள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சார்ஜில் நம்ம பே பண்ண வேண்டிய டேக்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக டேக்ஸ் பேபிள் ஃப்ரம் இ கேஷ் லெஜர் நமக்கு வரும். ஸோ இதுக்கு ஃபைனலாக 1,50,000 வந்திருக்கு. இதில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் 18%. அதுக்கு டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 51/365 அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த 51 எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கும் கீழே நோட் எழுதியிருக்கேன். இந்த 51 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அசம்ஷன் எடுத்து இங்கே பண்ணியிருக்கேன். ஏன்னா 2024 இந்த வருஷம். ஸோ அதனால் 29 டேஸ் அப்படின்னு சொல்லி வச்சு தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 51 டேஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ 51 டேஸ் வருது அப்படின்னு சொன்னால் கீழே 365க்கு பதிலாக 366 போட்டிருக்கணும். பட் நான் இந்த இடத்துல 365 அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு 0.5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது இது ரொம்ப சில்லியான மிஸ்டேக்காக தெரியலாம். இருந்தாலும் எக்ஸாம் டென்ஷனில் இதை நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல் தான். ஸோ அதுக்காக அவங்க பெரிய மார்க்ஸ் எதுவும் ரெடியூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 0.5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டு, ஒருவேளை ஐடிசி பேலன்ஸ் 2,50,000 அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்போ உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து 51/365 அதே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது 1006 வந்திருக்கு. பட் அங்கே வந்து 1003 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஆன்சர் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல அவங்க பெருசாக மார்க்ஸ் எதுவுமே ரெடியூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப்புக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஐடிசி அப்படிங்கிறது ரிவர்ஸ் சார்ஜில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு லைன் நம்ம எழுதுறதுக்கு அவங்க 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினே மெயினாக இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 6.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2A. இந்த கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவே பில் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் டிஃபால்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போத் அவுட்வேர்ட் அண்ட் இன்வேர்ட் சப்ளை ரெண்டுக்குமே வந்து பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுத்துருக்கணும். ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஃபுல்லி கரெக்ட் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர். பட் இந்த இடத்துல நான் அதை பற்றி எதுவும் எழுதலை. இவே பில்லை பற்றி ஒரு ஜென்ரலான பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவுட்வேர்ட் சப்ளைக்கு மட்டும்தான் பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த பாயிண்டில் போத் இன்வெர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட் சப்ளை அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எழுதினாலும் இந்த இடத்துல இது டிஃபால்ட்டிங் ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு மட்டும்தான் பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல நான் எழுதாமல் விட்டுருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க மார்க்ஸ் எதுவுமே அலாட் பண்ணலை. அதுக்கப்புறம் இன்வெர்ட் சப்ளைக்கு பிளாக் ஆகாது இவே பில் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இவேபிள் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எப்போ பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்சன், அதாவது ரெஜிஸ்டர்டு பர்சன் 2 கான்சிக்யூட்டிவ் டாக்ஸ் பீரியடுக்கு ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இவேபிள் ஃபெசிலிட்டியை பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். பட் சஜஸ்டட் ஆன்சரில் இதெல்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ இதுக்கு தனியாக மார்க்ஸ் எதுவும் அவங்க அலாட் பண்ணலை. ஸோ ஒருவேளை அப்படி பிளாக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதை பற்றி அவங்க கொஸ்டினில் எதுவும் கேட்கல. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு மார்க்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் இந்த கொஸ்டினில் நான் கொடுத்துருக்கிற ஆன்சரில் எதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கேனோ அதுக்கான மார்க்ஸ் மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2B. இதில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் QRMP ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே QRMP அப்படிங்கிறத யார் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். டேர்ன் ஓவர் லெஸ் தென் 5 crore இருந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஆன்சரில் இருக்குது லெவல் அப் டு 5 crore. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணிக்கலாம். பட் டேக்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். பட் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு GST PMT 6 யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் சலான் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். பட் அதை பற்றிலாம் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளதில் IFF யூஸ் பண்ணி நம்ம 50 lakh மேக்ஸிமம் நம்ம இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. கேன் அப்லோட் மேக்ஸிமம் ஆஃப் 50 lakh இன் ஈச் ஆஃப் த 2 months. ஸோ இங்கேயுமே வந்து எவ்ரி மந்த் 50 lakh அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் IFFல அவங்க வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ITC கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் அப்லோட் பண்ணதை அகெயின் GSTR 1ல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை அவங்க ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து சஜஸ்டட் ஆன்சரில் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஒரு வேளை அவருடைய டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், மேலே சொன்ன லிமிட்டை எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடைக்காது, அவங்க இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிகேட் டேர்ன் ஓவர் 5 crore தாண்டும் போது நாட் எலிஜிபிள் ஃபார் த ஸ்கீம் ஃப்ரம் நெக்ஸ்ட் குவார்ட்டர். அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான டியூ டேட் எழுதியிருக்கேன். டியூ டேட் அப்படிங்கிறது 25th day ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஷால் பி டெபாசிட்டட் பை 25th day ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். அதே மாதிரி GSTR 3Bக்கு டியூ டேட் 22 or 24 பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே இது கொடுத்துருக்காங்க 22nd or 24th. கேட்டகரி 1 ஸ்டேட்டுக்கு 22வும் கேட்டகரி 2 ஸ்டேட்டுக்கு 24வும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 1.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே நான் அண்டர்லைன் பண்ணாத பாயிண்ட்ஸ் எதுவும் நான் இங்கே ஆன்சரில் கொடுக்கல. ஸோ இதை நான் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சில மார்க்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 3.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் 7A. இந்த கொஸ்டின் வந்து கஸ்டம்ஸ் வேல்யூவேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் FOB வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ FOB வேல்யூவில் கமிஷன் பெய்டு ஆட் பண்ணுறோம். பட் இந்த கமிஷன் பெய்டு நம்ம ஆட் பண்ணுறது இங்கே $3,100 கொடுத்துருக்காங்க. இந்தியன் ருபீஸில் 1,67,500 அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எடுக்க வேண்டியது 3,100 எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். பட் அந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டதுனால இந்த 167,500 அப்படியே எடுத்ததுனால பின்னாடி வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே தப்பாக வந்திருக்கு. அட்ஜஸ்டட் FOB அதுலேருந்து ஃப்ரைட் இன்சூரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால அதுவும் தப்பாக வந்திருக்கு. பட் இன்சூரன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி பெய்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்ட் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பார்க்கும்போது 15% இந்த ரேட் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர கீழே சில நோட்ஸ் நான் எழுதியிருக்கிறதுல டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அவுட் சைடில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த அசம்ஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டதுனால ஃபைனல் ஆன்சர் எல்லாமே தப்பாக வந்தாலும் ஒரு சில இடத்துல ஏதாவது அசம்ஷன் கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டோட்டலாக 1.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7B. இங்கே ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு
கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்னிஷியா பாண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சர்லேயும் பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கும்போது இந்தந்த பாயிண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேயபிள் கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக போட்டிருக்கேன். பட் அந்த டேஸ் அப்படிங்கிறது தப்பாக வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சரில் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கணும். பட் இங்கே வந்து நான் 15th டிசம்பர்லேருந்து 31st ஜனவரி அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1st டிசம்பர்லேருந்து 31st ஜனவரி நான் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் தப்பாக பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு தப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தப்புன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் ஒரு 1 மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6A. ஸோ இதில் கொஸ்டின் வந்து இபிசிஜி ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் இந்த டொமஸ்டிக் ஆர் இண்டிஜினஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. டு ப்ரொக்யூர் தம் இண்டிஜினியஸ்லி வித்தவுட் பேயிங் டியூட்டி. அடுத்து இங்கே யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதனுடைய வேலிடிட்டி 24 months அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். நோ ரீவேலிடேஷன் அவைலபிள். ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. வேலிட் ஃபார் இம்போர்ட் ஃபார் 24 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆத்தரைசேஷன். ரீவேலிடேஷன் அப்படிங்கிறது நாட் பெர்மிட்டட். ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனும் இருக்கும், ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன், ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன். அடுத்தது ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்னா என்ன, ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் 6 times த நெட் டியூட்டி சேவ்டு 6 financial yearsல சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இதே பாயிண்ட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டு பி ஃபுல்ஃபில்ட் இன் 6 years 6 times ஆஃப் டியூட்டி டேக்ஸஸ் சேவ்ட் ஆன் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கோம். அதுக்கான மார்க்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 0.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எதுவும் சஜஸ்டட் ஆன்சரில் அவங்க கொடுக்கல. ஸோ எந்த ஆன்சர் நான் எழுதினதுக்கும் சஜஸ்டட் ஆன்சருக்கும் மேட்ச் ஆகியிருக்கோ அந்தந்த பாயிண்ட்ஸுக்கு மட்டும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற மார்க்ஸ் டோட்டலாக 2.5 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் 6Bயில் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. அதில் 3 ஹெட்டிங் கொடுத்து இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் அப்ளிகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். இந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டரை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர்லேயும் இருக்குது, மேனுஃபேக்சரர், மெர்ச்சன்ட், சப்போர்ட்டிங். பட் அடுத்து இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து ஏன் ஆன்சரோட மேட்ச் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு டோட்டலாக 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் சப்ளை என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து ஆன்சரோட மேட்ச் ஆகலை. ஸோ இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு எந்த மார்க்ஸுமே அவங்க கொடுக்கல. லாஸ்ட்டு பார்ட்டில் வேலிடிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலிடிட்டி வந்து 12 months அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரீவேலிடேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 12 monthsக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, 12 monthsக்குள்ளே பண்ணணும். பட் இங்கே வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராஜெக்ட் டியூரேஷன் இல்லைன்னா 12 months விச்சர் இஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் பண்ணாமல் விட்டுருக்கேன். இதை தவிர ரீவேலிடேஷன் அப்படின்னு சொன்னது 12 months கரெக்டு தான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு டோட்டலாக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக பார்த்தோம்னா 1 + 2 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 90 இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம RTA காப்பி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது பேப்பர் நம்பர் 20. பேப்பர் நம்பர் 20ல் நான் செலக்ட் பண்ணியிருந்தது SPMBV பேப்பர். ஸோ அந்த பேப்பருக்கான RTA காப்பி நம்ம இப்போ பார்க்கலாம். பேப்பர் 20A இதில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் 82. இதுலேயும் செக்ஷன் A MCQ எல்லா பேப்பர்லையும் சொன்ன மாதிரியே ஆன்சர் மட்டும் இருந்தாலே போதும், மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் இந்த இடத்துல ரீசன் அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ கரெக்டான ஆன்சர் எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அடுத்து செக்ஷன் B. நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது 6A கொஸ்டின். இதில் வேல்யூ ஆஃப் ஹியூமன் எம்ப்ளாயீஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வேல்யூ ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது வேல்யூ ஆஃப் எம்ப்ளாயீஸ். வேல்யூ ஆஃப் எம்ப்ளாயீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் குரூப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஆவரேஜ் ஆனுவல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அவங்களோடது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப் 30 to 39 ஏஜுக்கு ஃபைனல் ஆன்சர் எனக்கு 30 to 47 600 வந்திருக்கு. ஸோ அதே ஆன்சர் தான் இங்கே சஜஸ்டட் ஆன்சர்லேயும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கரெக்டு, அதுக்கு 3 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் குரூப்பில் 36,42,500. ஸோ இதே ஆன்சர் தான் இங்கேயும் இருக்குது, இதுவும் ரைட்டு, இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் ஏஜ் குரூப்பில் 30,72,500 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் ஆன்சர் அதே தான். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூமே கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இங்கே சஜஸ்டட் ஆன்சரில் அதெல்லாம் கொடுக்கல, ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கான ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப்பில் 3 ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஏஜ் குரூப்புக்கு 2 ஸ்டெப் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் ஏஜ் குரூப்புக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6B. இந்த கொஸ்டினில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அப்ரோச் யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த கம்பெனி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபைனல் ஆன்சர் மட்டும்தான் நம்மளுடைய சஜஸ்டட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. 170.86 வருது. பட் என்னுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல 1170.76 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனோ அதுக்கான மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு 2 மார்க்ஸும் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு கரெக்டோ அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5A. இந்த கொஸ்டினில் என்டர்பிரைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற ஆன்சரில் ஃபர்ஸ்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த இதில் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு ஆன்சர் 18,10,000 வந்திருக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சரும் கூட. ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், 18,10,000 தான் ஃபைனல் ஆன்சர். பட் இந்த ஆன்சர் நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த 18,10,000 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இதை ஜஸ்ட்டு ஒரு நோட் மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்தராக நான் எதுவுமே கொடுக்காம விட்டுருக்கேன். பட் ஃபைனல் ஆன்சர் அதுதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான எப்படி ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் ஸ்டெப்ஸ் நான் இங்கே கொடுக்கல அப்படிங்கிறதுனால எனக்கு வேறு எந்த மார்க்ஸும் இந்த இடத்துல கிடைக்கல. ஸோ 7க்கு டோட்டலாக இந்த இடத்துல 3 மார்க்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சஜஸ்டட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இன்னும் சில நோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே நான் மென்ஷன் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் இங்கே ஃபைனல் ஆன்சருக்கான இந்த 2 மார்க்ஸும் அந்த ஃபார்முலாக்கான 1 மார்க்கும் சேர்த்து டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5B. 5Bயில் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க கேட்குறது வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேபிட்டலைசேஷன் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து 4.7 இருக்குது, பிஇ ரேஷியோ 10 times இருக்குது. ஸோ இதை வச்சு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 105 lakhs இருக்குது. அந்த 105 lakhs ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக மாற்றிருக்கேன். இப்போது இதிலேருந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிற இன்கம்மை மைனஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராடினரியான லாஸை அகைன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தோன்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கப்புறமா எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கிது. இப்போ ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த புது ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு இந்த புது ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுலேருந்து லெஸ் மெட்டீரியல் அண்ட் வேரியபிள் காஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த இடத்துல எனக்கு வந்து மார்க்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆன்சரும் தப்பாக வந்திருக்கு. ஃபைனலாக 950 lakhsன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த இடத்துல 70 + 25 அப்படின்னு சொல்லி 95ன்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல
ஆனால் இந்த இடத்துல தெளிவாக எழுதுனது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் கால்குலேட்டரில் போடும்போது எனக்கே தெரியாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துலையே மிஸ்டேக் வந்துட்டதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய கால்குலேஷன்ஸ் எல்லாமே தப்பாக வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக வேல்யூ ஆஃப் பிஸ்னஸும் எனக்கு 915 வந்திருக்கு. பட் ஆன்சர் 700 lakhs வரணும். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கிற அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எனக்கும் இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். பட் அவசரத்தில் கால்குலேட்டரில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். அதனால பின்னாடி வரக்கூடிய எல்லா ஆன்சருமே தப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் கரெக்டாக பண்ண அந்த ஒரு பார்ட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷனில் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு 47 பெர் ஷேர் வந்திருக்கு. ஸோ இதுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 5 மார்க்கும் செகண்ட் பார்ட்டுக்கு 2 மார்க்கும் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 2 மார்க்கும் செகண்ட் பார்ட்டுக்கு 2 மார்க்கும் சேர்த்து டோட்டலாக 4 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் 4A. இந்த கொஸ்டின் டியூபாண்ட் அனாலிசிஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கேஸ் கொடுத்து இது ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியோடைய பெஞ்ச்மார்க் இவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இண்டஸ்ட்ரியோடைய ROE இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஓனாக எழுதக்கூடிய ஆன்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எழுதினதுக்கு அது கண்டுபிடிச்சதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 36.13 வந்திருக்கு, எனக்கு 36.61 வந்திருக்கு. ஸோ இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் மீதி இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுடைய அப்சர்வேஷன் நம்மளாக எழுதக்கூடிய ஆன்சர் தான். ஸோ நான் எழுதினதுக்கு எனக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு எனக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4B. இது கார்ப்பரேட் ஃபெயிலியரில் NCAER மாடல் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ NCAER மாடல் யூஸ் பண்ணி ஸ்டேஜ் ஆஃப் சிக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த NCAER மாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த 3 பேராமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஒன்று கேஷ் ப்ராஃபிட், ரெண்டாவது நெட்ஒர்க், மூணாவது நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த 3 பொசிஷனையும் பார்க்க போகிறோம். இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் ஃபர்ம் வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் சிக்னஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். 3மே பாசிட்டிவாக இருந்தால் ஃபைனான்ஷியலி வயபிள், ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெண்டன்சி ஆஃப் பிகமிங் சிக், ஒருவேளை 2 நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்சிபியன்ட் சிக்னஸ், ஒருவேளை 3மே நெகட்டிவாக இருந்தால் ஃபுல்லி சிக். ஸோ இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக முன்னாடி சொல்லியாச்சு. ஸோ அந்த இதுக்கு ஒரு டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் அதாவது சஜஸ்டட் ஆன்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 பேராமீட்டர்ஸுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஸ்டேஜ் ஆஃப் சிக்னஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் பேராமீட்டர் பார்க்க போகிறோம். கேஷ் ப்ராஃபிட் 19.1 crore நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ சஜஸ்டட் ஆன்சர்லேயும் இதே தான் வந்திருக்கு, நெகட்டிவான 19.1 crore. ரெண்டாவது நெட் ஒர்க்கிங் கேபிட்டல், ஸோ அதுவுமே வந்து நெகட்டிவில் வருது, 1261.41. ஸோ எனக்கும் அதே தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. கேஷ் ப்ராஃபிட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ஒர்த்து கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து 206.19 நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஃபுல்லி சிக் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா 3மே வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி சிக். இதுதான் கன்க்ளூஷன். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால இதில் எல்லா ஸ்டெப் மார்க்குமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 7 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. 7A. இதில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஃபர்ம் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா பெர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் டெப்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 130 எனக்கு வந்திருக்கு. ஸோ இன் லேக்ஸ் அதையும் மேலே மென்ஷன் பண்ணியாச்சு. ஆனால் ஆன்சரில் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லேக்ஸ் வேல்யூலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல டெப்ட் அப்படிங்கிறது 50. ஸோ 50/130 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 38.46% வருது. அந்த ஆன்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு டோட்டலாக 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்ட்டில் மெர்ஜ்டு ஃபர்முக்கு ஃபைனான்ஷியல் ரிஸ்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்கே நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் டெப்ட் ரேஷியோ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கும் குறைஞ்சிருக்கு. அந்த ஃபைனான்ஷியல் ரிஸ்க் எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பர்சன்டேஜாகவும் சேர்த்து எழுதியிருக்கேன். இந்த பர்சன்டேஜ் நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா 50 மைனஸ் இந்த 38.46 போட்டு இத்தனை பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்ஸ்டியூட் ஆன்சரில் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபைனான்ஷியல் ரிஸ்க் டிக்ளைன் ஆயிருக்கு டியூ டு லோயர் டெப்ட் ரேஷியோ. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ரெண்டாவது பாயிண்ட்டில் ப்ரீ மெர்ஜர் சுச்சுவேஷனில் 50% இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நான் அந்த இடத்துல விட்டுருக்கேன். இந்த இடத்துல எனக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த பார்ட்டில் அவங்க கேட்குறது, ஒருவேளை இப்போ நீங்கள் அகெயின் 50% டெப்டே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ அடிஷ்னல் டெப்ட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல சால்வ் பண்ணதுக்கு எனக்கு ஃபைனல் ஆன்சர் 30 lakhs கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு. ஸோ 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஃபைனல் ஆன்சர்லேயும் 30 lakhs அடிஷ்னல் டெப்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு மார்க்ஸ் வந்து 6. மேபி இதில் 1 மார்க் ரெடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் இந்த இடத்துல ப்ரீ மெர்ஜரில் 50% இருந்தது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக குறைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு 7B. ஒரு 3 கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபேர் அக்விசிஷன் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக அவங்க கேட்குறது எக்ஸ்பெக்டட் டீல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆவரேஜ் பிஇ ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 கம்பெனியும் பேஸ் பண்ணி ஆவரேஜ் பிஇ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற கொஸ்டினுக்கு அவங்க ஸ்டெப் வைஸ் மார்க்ஸ் எதுவும் தனித்தனியாக அலாட் பண்ணல. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 299.904 எனக்கு வந்திருக்கு. இன்ஸ்டியூட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 300 கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே கரெக்டு தான் அப்படிங்கிறதுனால ரெண்டும் மேட்ச் ஆகிறதுனால 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த இடத்துல எங்கேயாவது நான் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால ஒரு 1 மார்க் குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8A. இதில் ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்துட்டு இதை வச்சு கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர் ஏதாவது ஒரு 3 வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர் ஒரு 4 ஃபேக்டர் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கஸ்டமர், ஃபைனான்ஷியல், இன்டர்னல் பிஸ்னஸ், இந்த லாஸ்ட்டில் இன்னோவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். பட் நான் க்ரோத் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இது ஒன்று மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இது எல்லாத்துக்கும் 2 + 3 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஓனாக எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ நான் எழுதினதுக்கு எனக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8B. இந்த கொஸ்டினில் ஒரு 2 ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து இந்த 2 ஆல்டர்னேட்டிவ்லையும் இபிஎஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அதோட இபிஎஸ்ல என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு வந்திருக்கிற ஆன்சர் 4 இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சஜஸ்டட் ஆன்சர்லேயும் பார்த்தோன்னா இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. இது ஆல்டர்னேட்டிவ் 1க்கு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் 2க்கு தனியாக ஒரு இபிஎஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த இபிஎஸ்க்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது 4.125 வந்திருக்கு. ஸோ சஜஸ்டட் ஆன்சரும் அதே தான். ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்ட்டில் இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இம்பேக்டை பார்க்குறதுக்கு 2 ஆல்டர்னேட்டிவ்க்கும் தனித்தனியாக போடுறோம். மொதல் ஆல்டர்னேட்டிவில் இம்பேக்ட் எதுவுமே வரல. ஸோ சேம் இபிஎஸ் தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இபிஎஸ் டஸ் நாட் சேஞ்ச் போஸ்ட் மெர்ஜர். சினர்ஜி எதுவும் இல்லை. அதோட இபிஎஸ்சில் எந்த இம்பேக்டும் இல்லை அப்படிங்கிறதையும் கீழே எழுதியாச்சு. இந்த பார்ட்டுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் 2ல் எக்ஸுக்கு 0.125 இம்பேக்ட் இருக்குது. ஒய்க்கு 0.1875. ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 0.125, 0.1875. 125 அப்படிங்கிறது இன்க்ரீஸ், இங்கே ஒய்க்கு டிக்ரீஸ். ஸோ இந்த இடத்துல அதை தான் நானும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு கெயின் இருக்குது 0.125 பெர் ஷேர். அதே மாதிரி ஒய்க்கு
டிக்ரீஸ் ஆகியிருக்கு இபிஎஸ் 0.1875. ஸோ இதுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 6 மார்க். ஸோ இதில் 1 மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேபி நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டெப் மார்க் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால எனக்கு ஒரு 1 மார்க் குறைச்சிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 6 மார்க்ஸ். ஸோ நம்ம பேப்பர் நம்பர் 20A ஆன்சர் காப்பியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. ஸோ குரூப் 4ல் எல்லா பேப்பருக்குமே பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஸ்டெப் மார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சஜஸ்டட் ஆன்சரோட கம்பேர் பண்ணியே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.